தேருற்சவம் 13வது எப்படி இடம்பெற்றது என்கின்ற வரணி செட்டிவேரம் கண்ணகி அம்பாளினுடைய தேர் திருவிழா 2026ஆம் ஆண்டு எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். நாங்கள் நினைக்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வரணி என்கின்ற ஊரில் சிட்டிவேரம் கண்ணகை அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் பல விஷயங்களை பார்க்க போகிறோம். கண்ணகி அம்பாளை இப்பொழுது தேரில் ஏற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே அரியவர்கள் இப்போது அங்கே தேர் முட்டியிலே மெல்ல மெல்லமாக மேலே எழுந்தருளச் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாளினுடைய அற்புத காட்சி இன்றைய தினம் அங்கே கொண்டை முடி அலங்கரித்து தங்க நகைகளாலும் மலர் மாலைகளாலும் அம்பாளை அலங்கரித்து கையிலே சிலம்புடன் கண்ணகை அம்பாள் அங்கே தேரிலே இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் அங்கே தேரில் இருக்கிற ஏனைய சுவாமிகளும், அதாவது முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் அங்கே சகடையிலே முன்னாலே இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சுவாமிகளும் இன்றைய தினம் சாத்துப்படியிலே வண்ணமயமான மலர் மாலைகளிலே அலங்கரிக்கப்பட்டு இன்றைய தினம் பக்தர்களுக்கு பக்திபூர்வமான அருட்காட்சி கொடுக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ரதோற்சவம் 2026ஆம் ஆண்டு கண்ணகி அம்பாளினுடைய அந்த ரதோற்சவத்தினுடைய ஆரம்ப காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பறவை காவடிகள் எல்லாம் ஏராளமாக வந்திருக்கிறது. அடியவர்கள் தலையிலே தீச்சட்டியை வைத்துக்கொண்டு அங்கே நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்ற அதே நேரத்தில் இங்கே தேங்காய்கள் தேருக்கு முன்னாலே உடைக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். வட்டக்கயிறினை பக்தர்களுக்கு வழங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியும் அங்கே அம்பாளினுடைய ராஜ கோபுரத்தினையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் அங்கே தேரிலே அங்கே அம்பாளை ஏறி இருக்கிற அந்த அற்புதமான காட்சி பாருங்கள். அங்கே கையிலே சிலம்புடன் கண்ணகி தாய் அங்கே தேரிலே ஏறி காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். பக்தர்கள் அனைவரும் வட்டக்கயிறினை பற்றி பிடித்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அங்கே தீபம் காட்டப்பட்டு மாலைகள் பூக்கள் தூவப்பட்டு தேர் அங்கே அசைகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஏராளமான அடியவர்கள் தேருக்கு பின்னாலே நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு தேர் உற்சவம் அங்கே பக்தி பூர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர் கயிறுகளை வந்து சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணகி அம்பாளினுடைய தேருக்கு மிக அருகிலே வந்து நாங்கள் நிற்கின்றோம். இப்பொழுது தேரை பற்றி நாங்கள் பார்க்கலாம். தேரை சுற்றி அம்பாளினுடைய வரலாறுகள் அங்கே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாலே பாய்கின்ற வண்ணமயமான 4 குதிரைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் பக்தியோடு வடம் பிடிக்க அங்கே
தேரிலே சுவாமி அன்னளவாக 9 மணிக்கே தேர் இழுக்க வழிகிட்டு விட்டார்கள். 8 மணிக்கு உள்ளே அங்கே அம்பாள் கோபுரத்துக்கு முன்னாலே வந்துவிட்டார். நீங்கள் தேர் உற்சவம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 8 மணிக்கே நிற்க வேண்டும். அங்கே தேர் இப்பொழுது மெதுவாக நகர்ந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் எப்படி வட்டத்தினை பற்றி பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள் என பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்பது மணி 11 காலை வேளை. இப்பொழுது நாங்கள் மேற்கு வாசல் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அடியவர்கள் அனைவரும் அங்கே தீச்சட்டி ஏந்தி செல்கின்ற காட்சியும், அங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே விநாயகருடன் சகடையிலே அங்கே நகர்கின்ற காட்சியும், அங்கே தேர் நகர்ந்து வருகின்ற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். திருலே வீட்டிற்கும் கண்ணகை அம்பாளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே வண்ணமயமான அலங்காரங்கள் சூழ இன்று தினம் கையிலே சிலம்புடன் தேரிலே அமர்ந்திருந்து அருட்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் வல்ல செட்டிபெரும் கண்ணகேமனுடைய பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு வடக்கு இலங்கையினுடைய தென்மராட்சியம்பதியிலே வரணி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பக்தி சிறப்பு வாய்ந்த ஒரு கிராமத்திலே சிட்டிவீரம் கண்ணகை அம்மன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆலயம் காணப்படுகின்றது. இந்த ஆலயமானது கிரியாபந்தன முறைகளுக்கெல்லாம் பூசைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆலயமானது ஒரு கண்ணகையுடைய வழிபாடு, அதாவது நாட்டார் வழிபாடுகளிலே மிகவும் ஒரு சிறந்த வழிபாடாக, அதாவது இந்தியாவிலே இருந்து மதுரையிலே இருந்து வந்த கண்ணகியானவள் சீற்றம் கொண்டு வட இலங்கையிலே ஆங்காங்கே பல்வேறுபட்ட இடங்களிலே குடிகொண்டிருக்கிறாள். அவ்வாறு குடிகொண்டிருக்கின்ற இந்த ஆலயங்களிலே இந்த கண்ணகை அம்மன் ஆலயம் என்பது ஒரு மகத்தான ஆலயமாக விளங்குகின்றது. இந்த ஆலயமானது புராதன காலத்திலிருந்து இந்த மக்கள் ஏராளமாக தென்மராட்சியம்பதியிலும் குறிப்பாக பரணி பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் தங்களுக்கெல்லாம் ஒரு இறைவன் அல்லது தங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டவன் இருக்கிறார் என்று சொன்னால், தங்களுக்கெல்லாம் ஒரு கோயில் இருக்கின்றது என்று சொன்னால் அது பரணி சிட்டிபெரும் கண்ணகையம்மன் தான் தங்களுக்கு அருள்பாலிக்கின்றார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஆலயம் விழுந்து காணப்படுகின்றது. இன்றைக்கு இந்த ஆலயமானது அதாவது விசாக வைகாசி மாசத்திலே வருகின்ற விசாக பொங்கலோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவிழாவானது இன்று 13வது நாளாக தேர் உற்சவம், அதாவது தேர் உற்சவத்துக்காக ஏராளமான பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணகைக்கு ஒரு அலங்கார சித்திர தேர் ஒன்று இன்றைக்கு இழுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சித்திர தேரை இழுப்பதற்காக தென்மராட்சியம்பதியிலே இருக்கின்ற ஏராளமான பக்தர்கள், குறிப்பாக பரணி பிரதேசம் என்று சொல்வது மாத்திரமல்லாது இந்த தென்மராட்சி பதியில் இருக்கின்ற இல்லை அதையும் விட தாண்டி வடமராட்சி மற்றும் வலிகாமம் யாழ்ப்பாணம் போன்ற பல்வேறு பிரதேசங்களிலும் இருந்து வாகனங்களில் எல்லாம் வருகை தந்து ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அணி அணியாக வந்து இன்று வழிபாடுகளை மேற்கொள்ளுகிறார்கள். அவ்வகையாக இந்த அன்னையினுடைய அருளை நோக்கி ஏராளமான பக்தர்கள் இன்று வந்து வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் விளங்கும் என நினைக்கின்றேன் இந்த கண்ணகியினுடைய அருளானது எங்கனம் பறந்திருக்கின்றது என்று சொல்லி ஏராளமான மக்கள் உங்களுக்கு கேட்கும் என நினைக்கிறேன். அரோகரா 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 என்று சொல்லி தங்களுடைய இந்த நாவினாலே இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எல்லா மக்களும் கண்ணகையை நோக்கி கைகூப்பியவாறு அரோகரா 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 என்று சொல்லுகின்ற இந்த ஓசையானது
இந்த எங்களுடைய இதயங்களை எல்லாம் பிளந்து நிற்கின்றது. இந்த விண்ணிலே இன்று அரோகரா என்ற இந்த கரகோச ஓசை கேட்கின்றது என்று சொன்னால் அது கண்ணகியினுடைய ஒரு மகிமை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படியாக இருக்கின்ற இந்த கண்ணகிக்கு எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று கூடி ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு தேர் இழுக்கின்றது என்று சொல்லுகின்ற இந்த வாகனத்துக்கு ஏற்ப ஏராளமான மக்கள் இந்த வடத்தை பிடித்து இழுக்கிறார்கள். அந்த கண்ணகியானவள் சித்திர தேரிலே அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேரிலே ஆரோகணித்து வருகின்ற காட்சியும் அதற்கு முன்னாலே முருகன் பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற ஏனைய கடவுளர்களும் சப்பரத்திலே போக இந்த கண்ணகியானவள் இன்று சித்திரத்தேரிலே வருகின்றாள். அந்த சித்திரத்தேரிலே கண்ணகியினுடைய வரலாறுகள் குறிப்பாக 40 வருடங்களுக்கு முற்பட்டதான இந்த சித்திரத்தேரானது ஏராளமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுகின்றது. அந்த சிற்ப வேலைப்பாடுகள் என்று சொல்லுகின்ற போது கண்ணகியினுடைய வரலாறுகள், அதாவது தமிழ்நாட்டிலே இருந்து இந்த ஈழத்தை நோக்கி வருகை தந்த இந்த கண்ணகியானவள் எவ்வாறு இந்த இடங்களிலே குடிகொண்டு எவ்வாறு தன்னுடைய இறை அருட்கடாட்சத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டாளோ என்று சொல்லப்படுகின்ற இந்த வரலாறுகள் எல்லாம் இந்த சித்திர தேரிலே ஆங்காங்கே சிற்பங்களாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சித்திர தேரானது கரும்பினாலே வாழையினாலே இளநீகளாலே எல்லாம் சோடிக்கப்பட்டு பிரம்மா என்று சொல்ல தேவர்களினுடைய பிரம்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த தேர் சாரதியாக விளங்குபவர் இந்த 4 குதிரைகளையும் ஓட்டிக்கொண்டு செல்ல இந்த தேரானது அசைந்து அசைந்து வருகின்ற காட்சி மிகவும் அழகாக காணப்படுகின்றது. இந்த அழகான காட்சிகளை பார்ப்பதற்காக கோடான கோடி பக்தர்கள் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். அவ்வாறு கூடியிருந்து கொண்டு இந்த வழிபாடுகளை அவர்கள் மனமுருக செய்கின்ற வழிபாடுகளாகவே காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய கண்ணகையை நாங்கள் வழிபடுகின்ற போது ஏராளமான செல்வங்களும் ஏராளமான 16 செல்வங்களையும் எல்லாம் பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய வழிவகைகளை எல்லாம் செய்கின்ற இந்த கண்ணகியானவள் இந்த பரணியம்பதியிலே குடிகொண்டிருக்கிற இந்த தருணத்திலே நாங்கள் எல்லோரும் அரோகரா 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 என்று சொல்லி கோஷம் எழுப்பிக் கொண்டு படங்களை பிடித்து இழுக்கின்ற இந்த காட்சி இன்று செட்டிவேரன் கண்ணகை அம்மன் ஆலயத்தில் இடம்பெறுகின்றது என்று சொன்னால் மெய் சிலிர்க்கின்றது. பக்தர்கள் ஒரு புறம், அதையும் விட இந்த அடியார்கள் என்று சொல்லப்படுகின்ற தொண்டர்கள் ஒரு வகையாகவும் ஏனைய இந்த காவடிகள், இந்த தூக்கு காவடிகள், பறவை காவடிகள், செடி காவடிகள் என்று சொல்லி ஏராளமான காவடிகள் இந்த தேருக்கு சித்திர தேருக்கு பின்னாலே பவனி வருகின்றது. இது மாத்திரமல்லாது அந்த சித்திர தேருக்கு பின்னாலே நூற்றுக்கணக்கானவர்கள் அங்க பிரதட்சணை செய்து கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு அங்க பிரதட்சணை செய்து கொண்டு வருவது மாத்திரமல்ல, இந்த காவடிகள் மற்றும் பஜனைகள் என்று சொல்லப்படுகின்ற ஏராளமான பக்தர்கள் அந்த சித்திர தேருக்கு பின்னாலே வரக்கூடிய அளவிற்கு இந்த திருவிழா, இந்த ரதோற்சவமானது என்று நிகழ்வது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன் இந்த உரையினை. பாருங்கள், தேர் இருப்பிடத்தை நெருங்கி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அந்த தேருக்கு பின்னாலே அந்த தேர்ச்சில்லை பிடித்தபடி பெண் அடியவர்கள் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பாருங்க, அங்கே ஒரு அம்மா கீழே அடியவர்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் இன்றைய தினம் ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பறவைக்காவடிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பறவைக்காவடிகள் அங்கே வந்திருக்கிறது. தேர் இப்பொழுது இருப்பிடத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியவர்கள் அங்கே இருப்பிடத்துக்கு வந்ததும் வடக்கயிறினை மறுபடியும் தேர்க்கு கொண்டு வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர் அங்கே இருப்பிடத்துக்கு வந்ததும் அடியவர்கள் தொட்டு வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
பிள்ளையாரப்பா எங்கள் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா எங்கள் பிள்ளையார் இப்படி அனைத்து ஊர்களிலும் இருந்து பறவை காவடிகளில் பக்தியோடு வருவார்கள். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆலயத்துக்கு வந்து காலை நேரத்தில் எப்படி சென்று கொண்டிருக்கணும் பாருங்க. பக்தியோட பறவை காவடிகள் எடுத்து கிராமங்களுக்குள்ளே நடக்குது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி மக்களை. அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் முறை என்றும் உங்கள் அன்பான இதுடன் நன்றி உறவுகளே.